அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்ட செய்தி. தற்காலிக ஆசிரியர் பணிக்கு தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. இமெயில் கொடுத்துருக்காங்க. இது வேலூர் மாவட்டத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். வேலூர் மாவட்ட ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இமெயிலும் இருக்குது. சரிங்களா? கீழே பார்ப்போம். வேலூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளில் காலியாக உள்ள தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியுடைய ஆசிரியர்களிடம் இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளது. இது குறித்து மாவட்ட ஆட்சியர் பே. குமாரவேல் பாண்டியன் வெளியிட்ட செய்திக்குறிப்பு. பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் ஊராட்சி, ஒன்றிய, நகராட்சி, அரசு தொடக்க, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை பள்ளிகளில் 2022-23 கல்வியாண்டில் 2022 ஜூலை 1ஆம் தேதி நிலவரப்படி காலியாக உள்ள இடைநிலை பட்டதாரி முதுகலை ஆசிரியர் பணியிடங்களில் தற்காலிக ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ளப்பட உள்ளது. தகுதியான விண்ணப்பதாரர்கள் எழுத்துப்பூர்வமான விண்ணப்பங்களை நேரடியாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ உரிய கல்வி தகுதி சான்றுகளுடன் வேலூர் மாவட்ட கல்வி அலுவலரிடம் ஜூலை 6ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது தொடர்பான காலி பணியிட விவரங்கள் முதன்மை கல்வி, மாவட்ட கல்வி, வட்டார கல்வி அலுவலகங்களின் அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டுள்ளது. குறித்த நேரத்துக்கு பிறகு அனுப்பப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தகவல் பலகையில் வெளியிடப்படும் காலி பணியிட விவரங்கள் மாறுதலுக்குட்பட்டது. சரிங்களா? தகவல் பலகையில் வெளியிடப்படும் காலி பணியிட விவரம் மாறுதலுக்குட்பட்டது. விண்ணப்பங்களை மாவட்ட கல்வி அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், ஆ பிளாக் 3வது தளம், சத்துவாச்சேரி, வேலூர் 632009 என்ற முகவரிக்கோ அல்லது deovlr@nic.in என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ அனுப்பி வைக்க வேண்டும். சரிங்களா நண்பர்களே? இதே போல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அறிவிப்பு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டு மற்றவர்களுக்கு உங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இது பயனுள்ளதாக இருக்கும். மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். நன்றி நண்பர்களே.